அதாவது 4 நாள் ப்ராக்டிஸ், 5வது நாள் எக்ஸாம், 5வது நாள் நைட்டு வந்துட்டு எனக்கு ரிசல்ட் ஓவரால் 6.5, நோபல் லெஸ் தென் 6 வந்துச்சு. கனடாவுக்கு வந்துட்டு நிறைய யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வெய்வர் கொடுப்பாங்க அந்த சீசன் டைமில். ஒரு சில யூடியூப் சேனல்ஸில் பார்த்தாலும் சரி, இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜஸில் பார்த்தீங்கனாலும் சரி, யூகே வந்துடாதீங்க, யூகே வந்து அவங்க வாழ்க்கையாக நாசமாக போயிடும், இங்கே வந்து பார்ட் டைம் ஜாபே கிடைக்கிறதில்ல, ஃபுல் டைம் ஜாபே கிடைக்கிறதில்ல, ஸ்பான்சர்ஷிப்பே கிடைக்கிறதில்ல, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறோம். இந்த மாதிரி வீடியோஸு நீங்கள் ஸ்க்ரால் பண்ண நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் வருது. அப்போது ரியாலிட்டி அதுவா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. குறிப்பாக இந்த ஈஸ்ட் ஹேமு, அப்புறம் இந்த லண்டன் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சில ஏரியாஸில் இருந்தெல்லாம் நிறைய வீடியோஸ் வரும். ஸ்டூடெண்ட்டுக்கு கைட் பண்ணக்கூடியவங்க அல்லது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து யூகே போங்க, இந்த இன்ஸ்டியூட் படிங்க, இந்த யூனிவர்சிட்டி எடுங்க, இந்த ப்ரோக்ராம் எடுங்க நம்ம சஜஸ்ட் பண்ணுறதோ, அல்லது கனடா பற்றி நம்ம பேசுகிறதோ, இது நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பக்கம் நம்ம ட்ரெயின்டாகி வந்திருக்கலாம். பட் இதுக்கு அடுத்த லெவல் என்ன அப்படின்னு யோசிக்கும்போது நம்மளே ஒரு ஸ்டூடெண்ட்டாக மாறினா என்ன அப்படின்ற அந்த ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்துச்சு. ஒரு கன்சல்டன்சி சொன்ன ஒரே விஷயத்த இன்னொரு கன்சல்டன்சி மாற்றி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம போய் கேட்குற ஒரு கன்சல்டன்சி சொல்கிற விஷயத்த ரெண்டாவதாக போய் கேட்குற கன்சல்டன்சி வந்து இல்லை அது போய் அது அப்படி இல்லை இப்படின்னு சொல்லி யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு கமிஷன் வந்து ஜாஸ்தி கொடுப்பாங்க, சில பேர் வந்து கம்மியாக கொடுப்பாங்க. அப்போது கமிஷன் ஜாஸ்தியாக கொடுக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸை மட்டும்தான் ஹைலைட் பண்ணி இந்த யூனிவர்சிட்டிக்கு தான் நீங்கள் போகணும், இந்த யூனிவர்சிட்டிக்கு தான் உங்கள் ப்ரொஃபைல் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்டை புஷ் பண்ணுவாங்க, அல்லது ஒரு குறிப்பிட்ட ப்ரோக்ராம் தான் பண்ணணும்னு சொல்லி புஷ் பண்ணுவாங்க. அது வந்து கவுன்சிலர்ஸாக இருக்கட்டும், அல்லது அங்கே இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், 5 நிமிஷத்துக்கு மேலே 10 நிமிஷத்துக்கு மேலே கவுன்சிலிங்கே தரமாட்டாங்க. அதையும் மீறி நீங்கள் ஏதாவது கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் இஷ்டம் இருந்தால் பண்ணுப்பா, இல்லைனா வேறு பக்கம் போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் லைக் தட்டுன்னு விட்டுருவாங்க. கன்சல்டன்ட்ஸ் அப்படின்றவங்க ரொம்ப பெரிய ரோலாக இருப்பாங்க. அவங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேருந்து ஆரம்பித்து அவங்க இங்கே வந்து லேண்ட் ஆகிறது வரைக்குமே வந்து அவங்களுக்கு நிறைய இடத்துல வந்து இந்த எஜுகேஷன் கன்சல்டன்ஸினுடைய ஹெல்ப் வந்து தேவைப்படுது. அப்படி வந்துட்டு நானும் ஒரு எஜுகேஷன் கன்சல்டன்ட் தான். அந்த சைடு ஒர்க் பண்ணக்கூடிய கன்சல்டன்ட்ஸ் வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வேலை செஞ்சு தர முடியாதுல்ல. ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய எந்த ஒரு சர்வீஸுக்கும் மரியாதை இல்லை. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சிஎஸ் ஓவர்சீஸ் எஜுகேஷனோட அஃபிஷியல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து முக்கியமாக நான் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த சிஎஸ் ஓவர்சீஸ் எஜுகேஷன்ற கன்சல்டன்சி வந்துட்டு நான் ஆரம்பித்து இவ்வளோ வருஷத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். பொதுவாக வந்து ஃபாரினுக்கு படிக்க வரணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ்பெஷலி யூகே, கனடா இந்த மாதிரி கண்ட்ரி படிக்க வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு எஜுகேஷன் கன்சல்டன்ட்ஸ் அப்படின்றவங்க ரொம்ப பெரிய ரோலாக இருப்பாங்க. அவங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேருந்து ஆரம்பித்து அவங்க இங்கே வந்து லேண்ட் ஆகிறது வரைக்குமே வந்து அவங்களுக்கு நிறைய இடத்துல வந்து இந்த எஜுகேஷன் கன்சல்டன்ஸினுடைய ஹெல்ப் வந்து தேவைப்படுது. அப்படி வந்துட்டு நானும் ஒரு எஜுகேஷன் கன்சல்டன்ட் தான். என்னை நம்பி ஏன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ப்ரொஃபைல் கொண்டு வந்து கொடுக்கலாம், என்னுடைய கம்பெனி மூலியமாக ப்ராசஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு கிளியராக சொல்கிறது தான் இந்த ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு வீடியோ. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் வந்து ஆக்சுவலாக வந்து நானே ஒரு ரேண்டமாக ஒரு 8 கொஸ்டின்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ நான் யார், என்னுடைய பேக்ரவுண்ட், அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றது எல்லாமே வந்து ரேண்டமாக நானே ஒரு கொஸ்டினரிஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்குற பதில் இந்த வீடியோவில் இந்த கொஸ்டினில் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் யார். ஸோ என்னுடைய பேர் வந்து முகமது ஆஷிக். ஸோ நான் கோயம்புத்தூர் பேசிக்காக. ஸோ நான் பிரிட்டிஷ் கவுன்சிலோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற ஒரு ஆத்தரைஸ்ட் ஏஜென்ட். ஸோ நான் லைசன்ஸ் ஹோல்டர், கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி சிஎஸ் ஓவர்சீஸ் எஜுகேஷன் அப்படின்ற பேரில் வந்து நான் கோயம்புத்தூரில் கன்சல்டன்சி ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னுடைய எஜுகேஷன் பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு என்னோடய ஸ்டடீஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ ஃபாரினுக்கு வந்து படிக்க வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன்ஸ் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ மேபி அவங்க ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்க பார்த்த ஒரு லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்கலாம். ஸோ வந்து என்னுடைய லைஃப்பில் வந்துட்டு படிப்பு அப்படின்றது வந்து எனக்கு எல்லா நேரத்துலையும் கை கொடுத்துருக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி நான் யூகேயில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து உட்காந்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட 10 வருஷம் கேப்புக்கு அப்புறம் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்காக நான் யூகே வந்திருக்கேன். ஸோ இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து நான் யூகேயில் யூனிவர்சிட்டி ஆஃப் சரேயில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாஸ்டர்ஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னும் கோர்ஸ் முடிகிறதுக்கு இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 மாதம் இருக்குது. நான் இப்போ வந்து ஒரு 5-6 மாதம் ஆச்சு. பார்ப்போம் என்னோடைய மாஸ்டர்ஸ் எப்படி போகுதுன்னு. அடுத்தது இந்த ஃபீல்டில் எஸ்பெஷலாக வந்துட்டு எஜுகேஷன் கன்சல்டிங் அப்படின்ற ஃபீல்டில் எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, டோட்டலாக 7 வருஷத்துக்கு மேலே எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ என்னோடய கரியரை நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2015-16 அந்த ஸ்டேஜில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நானுமே வந்துட்டு ஃபாரினுக்கு படிக்க போகணும் அப்படின்றது தான் அந்த டைமில் எனக்கு இருந்த ஒரே விஷயம். அப்போ அந்த சமயத்தில் நிறைய கன்சல்டன்சிஸ் நான் போய் ஏறி இறங்கி ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கும்போது
ஒரு கன்சல்டன்சி சொன்ன ஒரே விஷயத்த இன்னொரு கன்சல்டன்சி மாற்றி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம போய் கேட்குற ஒரு கன்சல்டன்சி சொல்கிற விஷயத்த ரெண்டாவதாக போய் கேட்குற கன்சல்டன்சி வந்து இல்லை அது பொய், அது அப்படி இல்லை இப்படின்னு சொல்லி ஒரே விஷயத்த 2 ஆங்கிளில் இருந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த இடத்துல தான் எனக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு க்ளூ கிடச்சதுன்னு கூட சொல்லலாம். ஏன் கன்சல்டன்சிஸ் வந்து ஒருத்தவங்க சொல்கிறத இன்னொருத்தவங்க மாற்றி சொல்கிறாங்க, அல்லது அவங்க சொன்னதை பொய் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறாங்க அப்படின்றது. ஸோ அந்த இடத்துல ஆரம்பித்தது தான் என்னுடைய தேடல். ஸோ அது காலப்போக்கில் வந்துட்டு இந்த ஃபீல்டு மேலே எனக்கு ஒரு பேஷனாக உருவாயிடுச்சு. அதுவே வந்துட்டு ஒரு கரியராகவும் மாறிடுச்சு. ஸோ நான் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐடியிலேருந்து அதுக்கப்புறம் அப்படியே ஷிஃப்ட் ஆகி ப்ராப்பராக ஒரு கன்சல்டன்சி ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா, பெருசாக ஐடியா இல்லைனாலுமே வந்துட்டு இந்த கன்சல்டன்சி ஃபீல்டில் வரலான்ற ஒரு ஆசை தான். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது என்னுடைய கரியர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேலே கனடா அண்ட் யூகே ப்ராசஸில் வந்து நான் ட்ரெயின்ட் ஆனேன். ஸோ நிறைய கன்சல்டன்சிஸ்க்கு வந்துட்டு நான் ரெஃபரல் ஏஜென்ட்டை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆத்தரைஸ்டு பார்ட்னர்ஸாகவும் இருந்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு லைசன்ஸ் வந்துச்சு, அப்படியே கன்சல்டன்சி பிஸ்னஸும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து பர்டிகுலராக கனடாவுடைய வீசா ப்ராசஸ், எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட் வீசா ப்ராசஸ்லேயும் யூகேவோடைய ஸ்டூடெண்ட் வீசா ப்ராசஸ்லேயும் கிட்டத்தட்ட 7-8 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்படின்றதுனால எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபைல் வந்தாலும், அதாவது ரொம்ப ஈஸியாக இந்த வருஷம் தான் ஜஸ்ட் பாஸ்ட் அவுட் ஆயிருக்காங்க அப்படின்ற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி 8 வருஷம் 10 வருஷம் எஜுகேஷன் கேப்புக்கு அப்புறம் வர ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அல்லது 15 வருஷத்துக்கு மேலே இருந்து வரக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 40-50க்கு மேலே ஹிஸ்ட்ரி ஆஃப் பேக்லாக்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுடைய ப்ரொஃபைல் எந்த மாதிரி இருக்குது, அவங்களுக்கு எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் கரெக்டாக இருக்கும், எந்த கண்ட்ரி கரெக்டாக இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக சொல்கிற அளவுக்கு நான் நல்ல எக்ஸ்பர்டைஸ் ஆகிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு யாராவது ஒருத்தவங்களுக்கு கவுன்சிலிங் வேணும் அப்படின்னு நினச்சா, என்ன இவர்கிட்ட போனால் எப்படி இருக்குமோ அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்துட்டு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு நான் ஆரம்பிச்சிருக்க இந்த பிஸ்னஸ், அதாவது சிஎஸ் ஓவர்சீஸ் எஜுகேஷன் அப்படின்றது 2021 நான் ஆரம்பித்தேன். ஆல்மோஸ்ட் இப்போ 4 வருஷம் முடிய போகுது. ஸோ என்னுடைய ஆஃபீஸ் வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப் கன்சர்ன், அதாவது நான் தான் ஓனர், நான் தான் எம்ப்ளாயி அப்படின்ற கான்செப்ட். ஸோ விச் மீன்ஸ் இது ஒன் மேன் ப்ராசஸ் அப்படின்றதுனால ஒரு கேண்டிடேட்டுடைய ப்ரொஃபைல் உள்ளே வரும் பொழுது அந்த கேண்டிடேட்டுடைய ப்ரொஃபைலில் ஃப்ரம் A to Z வரைக்கும் நான் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ அப்போது கேண்டிடேட்ஸுக்கு எந்த இடத்துல என்ன பிரச்சனை வரும் அப்படின்றத என்னால் முன்னாடியே ஜட்ஜ் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொஃபைலில் ஒர்க் பண்ணுறதுனால எந்த இடத்துலையுமே லேக் இல்லாமல் பர்ஃபெக்டாக அவங்களுக்கு என்னால் ஒர்க் பண்ணி தர முடியும். இப்போ சிஎஸ் ஓவர்சீஸ் எஜுகேஷன் இந்த கன்சல்டன்சி வழியாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் அப்படின்றது. ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சிஎஸ் ஓவர்சீஸ் எஜுகேஷன் ஆஸ் அ கம்பெனியாக வந்துட்டு பிரிட்டிஷ் கவுன்சிலோடைய ஆத்தரைஸ்டு ஏஜென்ட்ஸ் லைசன்ஸ் நாங்கள் வாங்கியிருக்கோம். அஃபீஷியலாக வந்து ரிஜிஸ்டரும் ஆகிருக்கு. ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலிமா வந்து அஃபீஷியலாக ரிஜிஸ்டரும் ஆகிருக்கு. ஜிஎஸ்டியிலேருந்து எல்லாமே ப்ராப்பராக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர் கம்பெனி தான். ரெண்டாவது வந்துட்டு இந்த கன்சல்டன்சி அப்படின்றது வந்து வெறுமனே ஒரு கமிஷனுக்காக ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற இந்த தாட் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு நாள்லேருந்தே கிடையாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நான் ஒரு கன்சல்டன்சியில் போய் எனக்கு வந்து ஒரு டீட்டெயில் வேணும்னு கேட்கும்போது எப்படி எனக்கு அங்கே ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சோ, யார் சொல்கிறது உண்மை, யார் சொல்கிறத நம்பி நம்ம இந்த ப்ராசஸ்க்குள்ளே வரணும், ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்றது தெரியாமல் நான் எப்படி சுற்றணும், அந்த மாதிரி எங்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக முதல் நாள்லேருந்து இப்போ வரைக்குமே டிரான்ஸ்பரண்ட் அப்படின்ற விஷயத்தில் நான் ரொம்ப கிளியராக இருக்கேன். ஸோ என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 200க்கும் மேலே வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் நாங்கள் டைப் பண்ணி வச்சுருக்கோம். நிறைய வந்து பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இருக்காங்க, ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இருக்காங்க. குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ கனடா பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மோர் தென் 90% மேலே இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் நான் டைப் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஒரு 10% மேலே ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பிஎஸ்டபிள்யூக்கு பிஜிடபிள்யூக்கு எலிஜிபிள் ஆகக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் நாங்கள் டைப் பண்ணி வச்சுருக்கோம். ப்ளஸ் யூகே அப்படின்னு எடுத்துக்கும்போது அஃப்கோர்ஸ் 100 out of 100 வந்து எல்லாமே பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். அது குறிப்பாக யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் நான் டைப் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கேட்டகரி வைஸ் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறேன் நான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரசல் குரூப் யூனிவர்சிட்டிஸ் எங்கிட்ட டைப் இருக்காங்க. கிட்டத்தட்ட 20க்கு மேலே ரசல் குரூப் யூனிவர்சிட்டிஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி நேஷனல் ரேங்கிங், வேர்ல்டு ரேங்கிங்கில் டாப் டயர் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே டைப்பில் இருக்காங்க. கிரேட் 1, கிரேட் 2 இந்த மாதிரி வந்து யூனிவர்சிட்டிஸோட ஸ்டாண்டர்ட்ஸ் பிரிக்கிற அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ யூனிவர்சிட்டிஸ் யூகேல வந்து நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து கம்பெனி மூலிமா உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கனடாவுக்கு வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வெய்வரில் கொடுப்பாங்க. பொதுவாக யூகேக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. கனடாவுக்கு வந்துட்டு நிறைய யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வெய்வர் கொடுப்பாங்க அந்த சீசன் டைமில்.
கனடாவுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் அப்படின்றது பெருசாக கிடைக்காது. பட் வந்து யூகே அப்படின்னு எடுத்துக்கும் போது மினிமம் 2000 பவுண்டில் இருந்து மேக்ஸிமம் 10,000 பவுண்டு வரைக்குமே ஸ்காலர்ஷிப் தர யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க. நான் சொல்கிறது எந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப்ஸும் கிடையாது, எந்த ஒரு இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்பில் எதுவுமே கிடையாது. இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ், இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு டைரெக்டாக கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்ஸ். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. ஸ்காலர்ஷிப் இருக்குன்னா இருக்குது. இப்போ ஸ்காலர்ஷிப் அவங்க ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க, இப்போ நாங்கள் வந்து யூனிவர்சிட்டிஸ் கூட டைப் வச்சுருக்கோம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறவங்க போது எங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் சிலது கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன இருந்தாலுமே அதை ஓப்பனாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லிவிடுவேன். ஸோ கம்பெனி மூலிமா ப்ராசஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் என்னென்னா டிரான்ஸ்பரண்ட் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது யூகேக்கும் சரி கனடாக்கும் சரி கிட்டத்தட்ட 100% அப்ளிகேஷன் சக்ஸஸ் ரேஷியோ இப்போ வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எங்ககிட்ட கவுன்சிலிங் வராங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டூடெண்ட்டோடைய ஃபஸ்ட்டு செஷன்லேயே வந்துட்டு அவங்களுடைய ப்ரொஃபைல் எப்படிப்பட்ட ப்ரொஃபைல், ஸோ அடுத்து ஒரு 3 மாதமோ அல்லது 6 மாதமோ அந்த ப்ராசஸ் டைம் இருக்குது அப்படின்னா அந்த 6 மாதத்தில் அவங்களுடைய ப்ரொஃபைலில் வந்துட்டு எந்தெந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், ஸோ ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, எந்த யூனிவர்சிட்டிஸ் போகலாம், எந்த யூனிவர்சிட்டிஸ் அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்ற எல்லா கிளியர் பிக்சருமே வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லேயே நான் வந்து கொடுத்துருவேன். அப்போது ஒரு ஸ்டூடெண்ட் எங்கிட்ட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலே அவங்க கிளியரான ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு எதுவுமே தெரியாமல், அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நீங்கள் சில கன்சல்டன்சி எல்லாம் போனீங்க அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு மேலே பேசவே மாட்டாங்க. அது வந்து கவுன்சிலர்ஸாக இருக்கட்டும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், 5 நிமிஷத்துக்கு மேலே 10 நிமிஷத்துக்கு மேலே கவுன்சிலிங்கே தரமாட்டாங்க. அதையும் மீறி நீங்கள் ஏதாவது கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் இஷ்டம் இருந்தால் பண்ணுப்பா, இல்லைனா வேறு பக்கம் போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் லைக் தட்டுன்னு விட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்டயே சொல்லியிருக்காங்க. பெரிய பெரிய கன்சல்டன்சிஸ், மல்டிநேஷ்னல் லெவலில் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கன்சல்டன்சிஸ்லேயே இந்த மாதிரி நிலமை தான். பட் என்கிட்ட அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா நார்மலாக நீங்கள் என்கிட்ட ஒரு கவுன்சிலிங் அப்படின்னு வரீங்கன்னாலே குறைஞ்சது 1/2 hour 1 hour இல்லாமல் நான் உங்களை விட மாட்டேன். ஸோ ஒரு ப்ரொஃபைல் அப்படின்னு எடுக்கும்போது ஃப்ரம் த ஸ்டார்ட் டு எண்ட், அதாவது இந்த ப்ரோக்ராம் படிக்கலாம், இந்த ப்ரோக்ராம் செட் ஆகும் ஆகாது அப்படின்றதில் ஆரம்பித்து போஸ்ட் லேண்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது வரைக்குமே கிளியரான ஒரு பிக்சரை வந்து கவுன்சிலிங்லேயே நான் கொடுத்துருவேன். ஸோ என்கிட்ட ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அடுத்தது எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் இல்லாமல் தெளிவாக முதல் நாளில் இருந்தே அவங்க மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது கன்சல்டன்சி வழியாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ். மற்ற கன்சல்டன்சிஸில் இல்லாத இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்துட்டு 1 man ப்ராசஸ் கன்சல்டன்சி, விச் மீன்ஸ் இப்போ நான் அப்ளிகேஷன் நான் தான் எடுத்து பண்ணுறேன், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் தான் கவுன்சிலிங் கொடுக்குறேன், அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கவுன்சிலிங் கொடுத்து ப்ரோக்ராம் சாய்ஸும் நான் தான் கொடுக்குறேன். ப்ரோக்ராம் செலெக்ஷன் அப்படின்னு வரும்பொழுது எண்ட் ஆஃப் தி டே இந்த எஜுகேஷன் ஃபீல்ட் கன்சல்டன்சிஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பெனிஃபிட் தான். இதில் மறைக்கக்கூடிய விஷயமெல்லாம் எதுவுமே இல்லை. நாங்கள் ஒரு யூனிவர்சிட்டி கூட டைப் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டி எங்களுக்கு கமிஷன் கொடுக்க தான் போகிறாங்க. அப்போது நிறைய கன்சல்டன்சிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், சில யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு கமிஷன் வந்து ஜாஸ்தி கொடுப்பாங்க, சில பேர் வந்து கம்மியாக கொடுப்பாங்க. அப்போது கமிஷன் ஜாஸ்தியாக கொடுக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸை மட்டும்தான் ஹைலைட் பண்ணி இந்த யூனிவர்சிட்டிக்கு தான் நீங்கள் போகணும், இந்த யூனிவர்சிட்டிக்கு தான் உங்கள் ப்ரொஃபைல் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்டை புஷ் பண்ணுவாங்க. அல்லது ஒரு குறிப்பிட்ட ப்ரோக்ராம் தான் பண்ணணும்னு சொல்லி புஷ் பண்ணுவாங்க. என்கிட்ட அந்த பிரச்சனையே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் கவுன்சிலிங்லேயே நான் வந்துட்டு அதை கிளியராக சொல்லிவிடுவேன். ஸோ நீங்கள் வந்து எந்த யூனிவர்சிட்டி வேணாலும் போகலாம். விச் மீன்ஸ் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறேன், அந்த சாய்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் ஒரு சஜஷன் கொடுக்குறீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி என்கிட்ட டைப்பில் இருந்தாங்கன்னா தாராளமாக நான் பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா எனக்கு எண்ட் ஆஃப் தி டே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் போனாங்கன்னா எனக்கு வரக்கூடிய கமிஷன் வரத்தான் போகுது. இப்போ ஒரு யூனிவர்சிட்டிக்கு அனுப்பும்போது 100 ரூபா தரான், இன்னொரு யூனிவர்சிட்டிக்கு அனுப்பும்போது 50 ரூபா தரான் அப்படின்னு சொன்னால் எனக்கு 100 ரூபா தான் வேணும்னு சொல்லி நான் புஷ் பண்ண மாட்டேன். எனக்கு 50 ரூபா கிடைச்சாலும் பிஸ்னஸ் தான். ஸோ என்னுடைய பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப கிளியர். ஸ்டூடெண்ட்ஸோடைய வெல்னஸ் அப்படின்றது வந்துட்டு அவங்க படித்ததுக்கப்புறம் அவங்களுடைய கரியரில் எந்த மாதிரியான ஒரு ப்ராக்ரஸ் இருக்கும் அப்படின்றத பொறுத்து நம்ம கைட் பண்ணுறது தானே தவிர, கமிஷன் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்கிட்டயே இருந்து அறுவடை பண்ணணுன்றதுலாம் கிடையாது. அந்த மாதிரி மார்க்கெட்டிங்கான ஒரு ஃபீல்டு தான். பட் ஸ்டில் எனக்கு அந்த மாதிரி ஐடியா கிடையாது. ஸோ இதை நீங்கள் கவுன்சிலிங் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி இப்போது கவுன்சிலிங் பார்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது கன்சல்டன்சி வழியாக வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய இன்னொரு மேஜர் பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொன்னால், நான் நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட டைப் வச்சுருக்கேன். அதாவது பேங்க்ஸ் அண்ட் லோன் ப்ரொவைடர்ஸ் கூட டைப் வச்சுருக்கேன். மோர் தென் 10+ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட டைப்பில் இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்டோடைய ப்ரொஃபைலை பொறுத்து எந்த பேங்க்கில் வந்துட்டு உங்களுக்கு லோன் கிடைக்கும் அப்படின்றத வெறுமனே வாயில் மட்டும் சொல்லாமல் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் என்னவோ அந்த சப்போர்ட்டை ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் பண்ணி தருவேன். ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வாங்கி லோன் எடுத்து கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொஃபைல் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேசிக்கான விஷயத்துலேயே நிறைய
ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். இப்போ வந்துட்டு அவங்களுடைய ஃபினான்ஷியல் இன்கம் இருக்கும், பட் ஆனால் அதை ப்ராப்பராக அதை வந்து அக்கௌண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அல்லது அவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஐ மீன் ஸ்டூடெண்ட்டோடைய பேரண்ட்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இல்லை ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கோஅப்ளிகண்ட்டாக வரக்கூடியவங்க வந்துட்டு ப்ராப்பரான அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு லோனில் பிரச்சனை வரும். அப்போது ஒரு பேங்க்குக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு இடையில ஒரு பிரிட்ஜாக இருந்து பேங்க்ஸ் எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க, எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தா வேலை நடக்கும் அப்படின்றத ப்ராப்பராக ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் கைட் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கும் பேங்க் என்ன பண்ணுறாங்க. இப்போ வெறுமனே ஒரு எஜுகேஷன் லோன் அப்படின்றதுனால நம்ம போய் ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுத்தோன்னு ஒரு பேங்க் வந்து லோன் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து லோன் வேணும் அப்படின்னு சொன்னால் பேங்க்ஸ் எதிர்பார்க்குற 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஃபினான்ஷியல் ப்ரூஃப்ஸ் கிளியராக இருக்கணும். ரெண்டாவது எங்கே படிக்க போகிறோமோ அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸோட ரேங்கிங்கும் அந்த ப்ரோக்ராமோட ரேங்கிங்கும் டாப் நாச்சில் இருக்கணும். அப்போது ஒரு பேங்க்குக்கு வந்து ஈஸியாக லோன் ப்ராசஸ் பண்ண முடியும். இப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டோட ப்ரொஃபைலை பொறுத்து ப்ராப்பராக கைட் பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த இடத்துலையுமே லேக் இல்லாமல் அவங்களால ஃபினான்ஷியல்ஸை முடிச்சுக்க முடியும். எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் தான் ஓனர். ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய கன்சல்டன்சியில் போய் உட்காந்தாலும் அதிகபட்சமாக அந்த கன்சல்டன்சியில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலரை மீட் பண்ணுவீங்க, அல்லது ஒரு மேனேஜரோ அந்த பிரான்ச் மேனேஜர் அந்த பிரான்ச் ஹெட் அப்படி தான் மீட் பண்ணுவீங்களே தவிர டைரெக்டாக ஒரு ஓனர் கூட உட்காந்து பேசுகிறதுக்கோ அல்லது அந்த கன்சல்டன்சியோடைய ஃபவுண்டர்கிட்ட உட்காந்து பேசுகிறதுக்கோ உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது. அதையும் மீறி உட்காந்து பேசினாலும் மேபி ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நார்மல் கான்வர்சேஷனாக இருக்குமே தவிர ஒரு 6 மாதம் 8 மாதம் உங்கள் ப்ரொஃபைலில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கையாலே ப்ராசஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது நிறைய பேருக்கு கிடைக்காது. பட் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் உள்ளே வர நாள்லேருந்து இப்போ நீங்கள் என்கொயரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்கொயரிக்கு நான் தான் காலே பண்ணுவேன். அதிலிருந்து ஆரம்பித்து இப்போ நான் ப்ரெசென்ட் யூகேல இருக்கேன். ஸோ நீங்கள் யூகே வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் வரைக்குமே என் கூடயே டச்சில் இருக்கலாம். ஸோ இந்த கம்ப்ளீட் ஒரு பெனிஃபிட்னு கூட சொல்லலாம். அந்த கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் வந்துட்டு என் கன்சல்டன்சி மூலிமா ப்ராசஸ் பண்ணி வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போ இதை தவிர வேறு ஏதாவது அதர் சர்வீசஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால், எஸ், கனடா அப்படின்னு எடுத்துக்கும்போது பிஆர் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து டிபெண்டன்ட் வீசா, விசிட் ஒரு டூரிஸ்ட் வீசா எல்லாமே ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம். பட் ஸ்டூடெண்ட் வீசா ப்ராசஸ் அப்படின்றது வந்து என்னுடைய டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸில் நடக்கும். நான் டைரெக்டாக அப்ளிகேஷன் எடுத்து நான் டைரெக்டாக எல்லா ப்ராசஸுமே பண்ணி தருவேன். மற்ற ப்ராசஸ் எல்லாமே, அதாவது பிஆர் ப்ராசஸாக இருக்கட்டும் அல்லது வந்து டிபெண்டன்ட் வீசா, டூரிஸ்ட் வீசா, விசிட் வீசா, இந்த மாதிரி கேட்டகரிஸ் வரவங்களுக்கு வந்துட்டு என்னோட டீம் இருக்காங்க. ஸோ நான் அவங்களுக்கு கைட் பண்ணிடுவேன். அவங்க எல்லா தேவையான சப்போர்ட்டும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. சேம் அதே தான் யூகேக்கு வந்துட்டு டிபெண்டன்ட் வீசா பண்ணி தரோம், ப்ளஸ் டூரிஸ்ட் வீசா அண்ட் விசிட் வீசா பண்ணி தரோம். எகைன் ஸ்டூடெண்ட் வீசா அப்படின்னு வரும் பொழுது 100 out of 100 நான் இன்வால்வ் ஆகிருப்பேன். மற்ற வீசா கேட்டகரிஸ் அப்படின்னு வரும் பொழுது என்னுடைய கைடன்ஸில், என்னுடைய சப்போர்ட்டில் என்னோட டீம் வந்து உங்களுக்கு அசஸ் பண்ணி தருவாங்க. என்னுடைய ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ கோயம்புத்தூரில் சிஎஸ் ஓவர்சீஸ் எஜுகேஷன் அப்படின்ற பேரில் போத்தனூர்ன்ற லொக்கேஷனில் என் ஆஃபீஸ் நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ அட் ப்ரெசென்ட் நான் கில்ஃபோர்ட் சரையில் இருக்கேன். லண்டன்லேருந்து ஒரு 25-30 minutes டிரைவு. ஸோ இப்போ இங்கே வந்து நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால இங்கே இருக்க லோக்கலில் இருக்கக்கூடிய யாராவது என்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இங்கே கில்ஃபோர்டில் வந்து என்னை மீட் பண்ணலாம். ஸோ நான் இந்தியாவில் இருக்கும்போது என்னுடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. கூடிய சீக்கிரமே வந்துட்டு மற்ற சிட்டிஸ்லேயும் வந்து பிரான்ச்சஸ் கொண்டு வர ஐடியா இருக்குது. அப்போ இனி ஃபியூச்சரில் வந்து எங்கெங்கே பிரான்ச்சஸ் வருதோ டெஃபினட்டாக அதோடைய அப்டேட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்னை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறவங்க, இப்போ யூஸ்வலாக வந்து நான் போட்டிருக்க ப்ரீவியஸ் வீடியோஸில் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கும், ப்ளஸ் வந்து என்னுடைய வெப்சைட்டு, மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்தியன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கால் வராது. பிகாஸ் நான் இப்போ யூகேயில் இருக்கிறதுனால இந்தியன் நம்பருக்கு கால் வராது. பட் அதே நேரத்தில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு கால் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ என்னுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து யூடியூப் சேனல் ஹேண்டல்ஸில் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது, என்னுடைய அஃபிஷியல் வெப்சைட் cs-overseas.com அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் போனீங்க அப்படின்னாலும் நீங்கள் என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம். அல்லது என்கொயரி பண்ணணும், எனக்கு இமெயில் பண்ணணும்னா கூட நீங்கள் எல்லா வகையிலும் என்னை கம்யூனிகேட் பண்ணலாம். பட் கால் அப்படிங்கிறது வந்துட்டு நான் யூகேல இருக்கும்போது என்னால் டைரக்ட் கால்ஸ் எடுக்க முடியாது. பிகாஸ் இந்தியன் நம்பர் இங்கே ஒர்க் ஆகாது. இந்தியாவில் இருக்கும்போது டெஃபினட்டாக நாம் ஃபோனில் பேசலாம். ஓகே, இப்போ சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கும்போது எகைன் கனடா யூகே 2 கண்ட்ரிக்கும் நான் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து கனடா அப்படின்னு வரும்பொழுது டிப்பிக்கலி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸஸ் இருக்கும். அதாவது யூனிவர்சிட்டி ஒரு காலேஜஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு சில இன்ஸ்டியூஷன்ஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் கேட்பாங்க, சில பேர் வந்துட்டு வேவர் கொடுப்பாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸிங்க்கு வந்து கவர்மெண்ட் ஃபீஸ், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இது இல்லாமல் என்னுடைய கன்சல்டன்சிங் ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸோடைய ரிட்டன்ஷனுக்காக வந்துட்டு ஒரு சின்னதாக நாங்கள் ஒரு ஃபீஸ் நான் சார்ஜ் பண்ணுறேன். அது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டால்,
ஒன்றும் இல்லைங்க, பசங்க வராங்க, ப்ராசஸ் பண்ணுறாங்க, 3 மாதம் 4 மாதம் நாங்களும் வேலை செஞ்சு கொடுக்குறோம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் பசங்க ஸ்டேபிளாக இருக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய எந்த ஒரு சர்வீஸுக்கும் மரியாதை இல்லை. ஸோ இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு IELTS எக்ஸாமுக்கே நம்ம போகிறோம், கிட்டத்தட்ட 17,000 ரூபாய் வந்துட்டு நம்ம எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறோம். ஒரு மாடியூலில் 0.5 பேண்ட் நமக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலே அந்த ஸ்கோர் கார்டு நமக்கு யூஸ் இருக்காது. அப்படியே தூக்கி வச்சுட்டு திரும்ப மறுபடியும் 17,000 ரூபாய் கொடுத்து நம்ம வந்து எக்ஸாமுக்கு வந்து பே பண்ணுறோம். அதே IELTS ட்ரைனிங் அப்படின்னு போகும்போது 10,000 15,000 20,000 நம்ம செலவு பண்ணி ட்ரைனிங் போகிறோம். இது எல்லாத்துக்குமே செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அப்ளிகேஷன் ஆரம்பித்ததுலேருந்து போஸ்ட் லேண்டிங் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அல்லது 8 மாதம் வந்து ஹோலாக ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கன்சல்டன்ஸுக்கு வந்துட்டு ஒரு 5,000 10,000 ஃபீஸ் கொடுக்கறதுக்கு வந்துட்டு அவங்க ரெடியாக இருக்க மாட்டேன்றாங்க. காரணம் என்ன சொல்கிறாங்க? உங்களுக்கு தான் இன்ஸ்டியூஷன் கமிஷன் தராங்களே, உங்களுக்கு தான் யூனிவர்சிட்டி கமிஷன் தராங்களே, அப்புறம் எதுக்கு நான் கொடுக்கணும்னு. பட் அவங்களுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, எஸ் காலேஜஸ் கமிஷன் கொடுப்பாங்க, யூனிவர்சிட்டிஸ் கமிஷன் கொடுப்பாங்க, எல்லாம் எப்போ கொடுப்பாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டு அந்த கண்ட்ரியில் போய் ரீச் ஆகணும், அந்த இன்ஸ்டியூஷனில் போய் என்ரோல் ஆகணும், என்ரோல் ஆகி 3 மாதம் அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும். இவ்வளவும் முடித்ததுக்கப்புறம் அவன் ஒரு கமிஷன் கொடுப்பான். அது வர்றதுக்கு 1 வருஷம் ஆகும். அப்போ அந்த 1 வருஷம் வரைக்கும் ஒரு ஆஃபீஸுன்னு நாங்கள் வச்சு ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு சேலரின்னு கொடுத்து ஒரு பிஸ்னஸ்ன்னு ரன் பண்ணுறதுக்கு நாங்களும் இன்வெஸ்ட் பண்ணி தானே பண்ணுறோம். அப்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டூடெண்ட்டோட ஃபீஸ்லேருந்து வாங்க வேண்டாம், நம்ம யூனிவர்சிட்டி கமிஷன்லேயே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 100 out of 100 ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுன்னு சொல்லி நம்பி ஒரு பையனுக்கு நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 மந்த்லேயோ அல்லது 4 மந்த்லேயோ ஏதோ ஒரு காரணங்கள்னால, மேபி அது அவங்க பர்சனல் ரீசனாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு பொதுவாக நம்ம ஊர் பசங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, அவங்க டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, நம்ம ஒரு செட் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், அதே செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை கொண்டு போய் இன்னொரு கன்சல்டன்சியில் கொடுத்து இன்னொரு பக்கம் வேலை பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன அப்படின்னா, எந்த கன்சல்டன்சி ஃபாஸ்ட் ஆஃபர் வாங்கி தரப்போகிறாங்க, எந்த கன்சல்டன்சி மூலிமா நம்ம சீக்கிரமாக போக போகிறோம் அப்படின்றத நம்பி அவங்க பண்ணுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது தப்பு கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு இவங்க கொடுத்தாலும் இங்கே கொடுத்தாலும் எனக்கு வேலை நடந்தால் போதும் அப்படின்றது தான். பட் இந்த சைடு ஒர்க் பண்ணக்கூடிய கன்சல்டன்ட்ஸ் வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வேலை செஞ்சு தர முடியாதுல்ல. இப்போ நான் வந்து 5 மாதம் நான் வேலை செஞ்சு கொடுக்குறேன், ஏதோ ஒரு ரீசன்னால் ஸ்டூடெண்ட் வந்துட்டு வேறு ஒரு கன்சல்டன்சி போகிறாங்க அப்படின்னா அதை தடுத்து நிறுத்தக்கூடிய உரிமை எனக்கு கிடையாது. அது ஸ்டூடெண்ட்டுடைய சாய்ஸ். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கன்சல்டன்சியில் போய் ப்ராசஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அந்த 5 மாதம் நான் வேலை செஞ்சு கொடுத்ததுக்கு வந்து எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது? ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் எங்கிட்ட இருப்பாங்க, கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்கன்ற நம்பிக்கையில் தான் நம்ம ஃப்ரீயாக பண்ணுறோம். பட் எண்ட் ஆஃப் தி டே வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட் வேறு பக்கம் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த 5 மாதம் வேலை செஞ்சு கொடுத்ததுக்கு எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட் வருது இல்லையா? அந்த இடத்துல தான் கன்சல்டன்சிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை ஏமாத்துறாங்க. அதாவது ஏமாத்துறாங்க இந்த சென்ஸ் எப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு கிமிக் பண்ணுறது, ஏதாவது ஒரு உங்களோட ப்ரொஃபைலில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குது, உங்களுக்கு இந்த இன்ஸ்டியூஷன் தான் பண்ண முடியும், எங்களால் மட்டும்தான் உங்களுக்கு பண்ணித்தர முடியும், இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறதோ அல்லது ஹிடன் சார்ஜஸ் மாதிரி வைக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்கிறதில்ல அப்படின்ற ஒரு காரணத்தினால தான். ஸோ என்கிட்ட அந்த பிரச்சனை வரக்கூடாது, அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால தான் அப்ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு சின்னதாக ஒரு சர்வீஸ் சார்ஜ் நான் வாங்குகிறேன். இப்போ நான் கனடாக்கு அல்லது யூகேக்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொஃபைலை பொறுத்து ஒர்க் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத பொறுத்து அந்த சர்வீஸ் சார்ஜஸ் இருக்கும். ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க, ஒரு 7,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்குள்ளே இருக்கும், அவ்வளோதான். யூகே அப்படின்னு சொன்னால், இப்போ கனடா அப்படின்னு எடுத்துக்கும்போது அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் இருக்கும். ஏன்னா யூகே கம்பேர் பண்ணும்போது கனடாவோட ஒர்க் ஜாஸ்தி. சரி, இப்போ இதெல்லாம் ஓகே, என்னோடய ஸ்டூடெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ 10 வருஷம் எஜுகேஷன் கேப்பு, கிட்டத்தட்ட ஐடியில் ஒரு ஒரு குறிப்பிட்ட வருஷம் வந்து ஐடியிலே ஒர்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணி, அதுக்கப்புறம் நிறைய ஏஜென்சிக்கு வந்துட்டு கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணி, இப்போது ஆஃபீஸ் ஆரம்பித்து 4-5 வருஷம் ஆச்சு. இதுக்கப்புறம் ஏன் ஸ்டூடெண்ட் அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்கான பதில் வந்து என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ வந்து நம்ம டாக்டராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பேஷண்ட்டை நம்ம ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு டாக்டருக்கு படிச்சிருக்கணும், போலி டாக்டராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கைட் பண்ணக்கூடியவங்க அல்லது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து யூகேல போங்க, இந்த இன்ஸ்டியூட் படிங்க, இந்த யூனிவர்சிட்டி எடுங்க, இந்த ப்ரோக்ராம் எடுங்க நம்ம சஜஸ்ட் பண்ணுறதோ அல்லது கனடா பற்றி நம்ம பேசுகிறதோ, இது நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு பக்கம் நம்ம ட்ரெயின்டாகி வந்திருக்கலாம். பட் இதுக்கு அடுத்த லெவல் என்ன அப்படின்னு யோசிக்கும்போது நம்மளே ஒரு ஸ்டூடெண்ட்டாக மாறினா என்ன அப்படின்ற அந்த ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஃபாரினில் வந்து படிக்கணும் அப்படின்ற அந்த ஆசை, அந்த கனவு தான் என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துச்சு. அதுதான் என்னுடைய ஒரு பேஷனை வந்து என்னுடைய ப்ரொஃபஷனாக மாற்றுச்சு. அப்போ எனக்கு யூகேயில் வந்துட்டு படிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஸோ ஓகே ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஸோ 10 வருஷம் எஜுகேஷன் கேப்பு,
0 ஃபைனான்ஷியல்ஸ், குறிப்பாக ஐஎல்டிஎல்ஸ் இல்லவே இல்லை. நிறைய ஸ்ட்ரகிள்ஸு, என்ன பண்ணலாம், எப்படி வந்துட்டு இதை க்ராக் பண்ணி நம்ம வந்து யூகே வரலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்த முயற்சிகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இதுக்கிடையில் நிறைய பிரச்சனைகள் வேறு இருந்துச்சு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு நான் வரும் பொழுது எண்ட் ஆஃப் தி டே நான் யூகே வந்துட்டேன். ஸோ இதில் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், யூகே வந்ததுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இவ்வளோ வருஷம் கேப் இருக்குது. நான் இப்போது படிக்கக்கூடிய கிளாஸில் வந்துட்டு போன வருஷம் பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க நான் நினச்சிட்டு போனேன். பட் பார்த்தா என்னுடைய ஏஜில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் பீப்புள் இருக்காங்க, என்னை விட வயசில் ஜாஸ்தியாக இருக்கிற பிரிட்டிஷ் பீப்புள் இருக்காங்க, வேறு கண்ட்ரீஸ்லேருந்து வந்து படிக்கிறாங்க. அவ்வளவு மல்டிநேஷ்னல் கண்ட்ரீஸில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னோடய ஒரு கிளாஸ் ரூமில் என்னோடய ஒரு சப்ஜெக்டில் என்னுடைய படிஸாக இருக்கும்போது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம எடுத்தது வந்து ஒரு சரியான முடிவு தான் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா இந்த எக்ஸ்போஜர் அப்படின்றது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அவ்வளவு விஷயம் நம்ம இங்கே கற்றுக்கிறதுக்கு இருக்குது. ஸோ யூகேயில் வந்துட்டு இப்போ பொதுவாக நீங்கள் ஒரு சில யூடியூப் சேனல்ஸில் பார்த்தாலும் சரி, இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜஸில் பார்த்தீங்கனாலும் சரி, யூகே வந்துடாதீங்க, யூகே வந்து அவங்க வாழ்க்கையே நாசமாக போயிடும், இங்கே வந்து பார்ட் டைம் ஜாபே கிடைக்கிறதில்ல, ஃபுல் டைம் ஜாபே கிடைக்கிறதில்ல, ஸ்பான்சர்ஷிப்பே கிடைக்கிறதில்ல, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறோம், நாங்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வேலை பார்த்துட்டு இருக்கோம், ரெஸ்டாரண்ட்ஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10க்கு 10 அல்லது 10க்கு 20 ரூமில் வந்துட்டு ஒரு 10 பசங்க நாங்கள் ஸ்டே பண்ணி வாடகை கொடுக்க முடியாமல் நாங்கள் ஷேர் பண்ணி வாழ்ந்துகிட்ருக்கோம். இந்த மாதிரி வீடியோஸு நீங்கள் ஸ்க்ரால் பண்ண நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் வருது. அப்போது ரியாலிட்டி அதுவா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்கன்றதை பொறுத்து தான் வந்துட்டு உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து இங்கே யூகேயில் முடிவு பண்ண முடியும். ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு பார்க்கும்போது யூகே பொதுவாக 4 பார்ட்டிஷனாக இருக்குது. அதாவது வந்து வேல்ஸ், இங்கிலாந்து, அதுக்கப்புறம் வந்து மேலே பார்த்திங்கன்னா ஸ்காட்லாண்டு, அப்புறம் நார்த் அயர்லாண்டுன்னு சொல்லிட்டு 4 கண்ட்ரீஸ், 4 ஒன்றா சேர்ந்தது தான் யூகே, அதாவது யுனைடெட் கிங்டம் அப்படின்ற ஒரு யூனியன். ஸோ இப்போ வந்து இங்கிலாண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கவுண்டி தான் வந்து நான் இருக்கிற இப்போ சரே அப்படின்ற ஊர், இந்த கில்ஃபோர்ட் அப்படின்ற ஊர். ஸோ இப்போ இந்த ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் யூகேலேயே வந்து ரொம்ப சேஃபான ஒரு ஊர்களில் கில்ஃபோர்டு ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான் இருக்குது, யூனிவர்சிட்டி ஆஃப் சரே மட்டும்தான் இருக்காங்க. அது போக லோக்கல் காலேஜஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஊர். இந்த ஊரில் வந்து மொத்தமாகவே 3 தெரு தான் இருக்குது. ஹை ஸ்ட்ரீட், நார்த் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 தெரு தான் இருக்குது. அதை ஃபுல்லாக நான் வீடியோ எடுத்திருக்கேன், நான் அடுத்தடுத்த வீடியோஸில் அதுவும் வரும். இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப பாஷாக ரிச்சான ஒரு ஏரியாவாக இருக்கும். எங்கே நம்ம பார்ட் டைம் ஜாப் போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் நின்னோம்னா அங்கே வந்து நம்ம ஊர் பசங்க வந்து நமக்கு முன்னாடியே வந்து நின்றுட்டு இருப்பாங்க பார்ட் டைம் ஜாபுக்கு. அந்த அளவுக்கு இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொட்டி கிடக்குறாங்க. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேச்சுரேட் ஆகி இருக்கிற ஒரு ஊர் தான். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஊரில் வந்துட்டு நான் கஷ்டப்படுறேன், எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நான் உட்காந்துட்ருக்கேன்னு சொல்லி இது வரைக்கும் நான் ஒரு பையனை நான் பார்க்கல. எனக்கு முன்னாடி படித்து முடிச்சுட்டு போன நிறைய பேரையும் நான் மீட் பண்ணியிருக்கேன். இப்போ அட் ப்ரெசென்ட் என் கூட படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் நிறைய பேர் கூட காண்டாக்டில் இருக்கேன். யாருக்கிட்ட கேட்டாலும் எல்லோரும் சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஊரில் வேலை இல்லைன்னா என்ன, பக்கத்து ஊரில் போய் பார்த்துட்டா போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு எடுத்துக்கும்போது நீங்கள் நான் இந்த ஊரை வச்சு நான் சொல்கிறேன், மற்ற ஊர்களில் பற்றி பேசுகிறதுக்கு நான் இனி ஒரு வீடியோ டெடிக்கேட்டடாக போடுறேன். ஸோ இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து இப்போ மந்த் ரெண்ட் வந்து ஒரு 600லேருந்து 550லேருந்து 600 பவுண்ட்ஸுக்குள்ளே வந்துட்டு ஒரு வீடு எடுக்க முடியும். வீடு அப்படின்னு சொன்னால் ஷேரிங்கில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கும். ஒரு 4 பெட்ரூம் இருக்கிற ஒரு வீடு வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து நீங்கள் இப்போ ஷேர் பண்ணிங்கன்னா இப்போ ஹெட்டுக்கு வந்துட்டு 600-650 உங்களால் சமாளிக்க முடியும். ப்ளஸ் வந்து ஃபுட்டு, க்ராசரிஸ் அப்படின்னு வரும் பொழுது அது உங்களுடைய மந்த்லி பட்ஜெட்டு. உங்களுக்கு சமைக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் என்ன குக் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் நீங்கள் வாங்க போகிறீங்களே தவிர டெய்லி நீங்கள் போய் நம்ம ஊரில் வாங்குற மாதிரி வாங்க போகிறது கிடையாது. அதே மாதிரி ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது மினிமம் பே வந்து 12.5 தராங்க, அதாவது 12 pound 50 pennies வந்து தராங்க உங்களுக்கு. காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருக்கிற ஒரு ஏரியா அப்படின்றதுனால உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும், போர் அடிக்காது. ப்ளஸ் ரொம்ப 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 சட்டிலான ஒரு ஊர். அதாவது இது வந்து நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்ததுனால நான் அதை வச்சு சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அமைதியாக ப்ளசண்ட்டாக இருக்கிற ஒரு ஊர் தான். நீங்கள் லண்டன்லாம் போனீங்க அப்படின்னா மிஷன் லைஃப், லண்டன் போன பசங்கள்லாம் ஓடி வந்திருக்காங்க. அதாவது கில்ஃபோர்ட்லேருந்து லண்டன் போன பசங்க கொஞ்ச நாள்லேயே திரும்பி வந்துட்டாங்க. காரணம் என்னென்னு கேட்டால் அங்கே மிஷின் மாதிரி இருக்குது ப்ரோ, முடியல எங்களால் அப்படின்னு சொல்லி. ஏன்னா லண்டனுக்கும் கில்ஃபோர்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு பவுண்டு தான் டிஃப்ரென்ஸ் அந்த சேலரியில். பட் இங்கே ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இருக்குது. இதுவே நீங்கள் கட் பண்ணிங்கன்னு சொன்னால் பர்மிங்ஹாம், மான்செஸ்டர் இந்த மாதிரி ஒரு ஊர்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ பர்மிங்ஹாம், மான்செஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 800 பவுண்டு வச்சுருக்கிறவங்கனால ஒரு வீடு எடுத்து
அதுக்கு வாடகை கொடுத்து மளிகை செலவு வாங்கி அவங்களுடைய ஹோட்டல் எக்ஸ்பென்சஸ், இன்டர்நெட், டெலிஃபோன் பில் எக்ஸ்பென்சஸ் முதல் கொண்டு எல்லாத்தையுமே முடிச்சிடுறாங்க. ஒரு 700, 800, அதாவது கில்ஃபோர்டில் ஒரு 1500 ஆகக்கூடிய அந்த எக்ஸ்பென்சஸை பர்மிங்ஹாம், மான்செஸ்டர் மாதிரியான ஊர்களில் வந்துட்டு வேல்ஸ் இந்த மாதிரி இடத்துல கூட சொன்னாங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50%லேயே அவங்க முடிச்சிட்டாங்க. ஒரு 700க்குள்ளேயே டோட்டலாக முடிச்சிட்டாங்க. அப்புறம் எப்படிங்க வந்துட்டு காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி ஒருத்தவங்க போடுற வீடியோ மூலிமா நம்ம நம்ப முடியும்? ஸோ யூகே பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா மாதிரி தாங்க. ரொம்ப சிம்பிள் ஃபேக்ட்டு. நீங்கள் டெல்லியில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைல் வேறு, மும்பையில் இருக்கீங்கன்னா லைஃப் ஸ்டைல் வேறு, பெங்களூரில் இருக்கீங்கன்னா அதோட லைஃப் ஸ்டைல் வேறு, சென்னையோட லைஃப் ஸ்டைல் வேறு, கோயம்புத்தூரோட லைஃப் ஸ்டைல் வேறு. இப்போது கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பையன் வந்து மும்பை போனான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப அதிசயமாக இருக்கும், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் அதுவே மும்பையில் இருக்கிற ஒருத்தன் கீழே வந்து மதுரைக்கோ திருச்சியோ வந்தான்னு சொன்னால் என்ன இவ்வளோ ரேட்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லி யோசிப்பாங்க. ஸோ அவங்க வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு அந்த மாதிரி ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங், இங்கே இருக்கக்கூடிய சம்பளத்துக்கு இங்கே ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங், நம்ம ஊரில் இருக்கிற அதே கான்செப்ட் தான் யூகேலையும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ, எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கிறீங்களோ, என்ன ப்ரோக்ராம் நீங்கள் படிக்கிறீங்களோ, எல்லாத்த விட ரொம்ப 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 முக்கியம் என்னன்னு சொன்னால் உங்களோட திறமையை நீங்கள் எந்த அளவுக்கு வளர்த்திக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களை வந்து க்ரூம் பண்ணிக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நீங்கள் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் அல்லது நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கில் வந்துட்டு உங்களை நீங்கள் என்ரிச் பண்ணிக்கிறீங்களோ, அதை பொறுத்து தான் உங்களோட லைஃபும் உங்கள் கேரியரும் யூகேல இருக்குமே தவிர நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதோ அல்லது இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்க்குறதோ, குறிப்பாக இந்த ஈஸ்ட் ஹேமு, அப்புறம் இந்த லண்டன் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சில ஏரியாஸில் இருந்தெல்லாம் நிறைய வீடியோஸ் வரும். எனக்கு அதை பார்க்கும்போது வந்துட்டு அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க உண்மை சொல்கிறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் அவங்க வந்து இன்னொரு பக்கம் போய் ட்ரை பண்ண மாட்டேன்றாங்க? இப்போ வேறு ஏதாவது ஒரு ஏரியாலேயோ இல்லை மான்செஸ்டர்லேயோ இல்லை வந்து ஸ்காட்லாண்ட்லேயோ வேல்ஸ்லேயோ இதில் எதுவுமே வேண்டாங்க, செங்கன் விசா ஒன்று எடுத்தோன்னு சொன்னால் இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே, அவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்குது. ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஒரு 30 லட்சம் 40 லட்சம் செலவு பண்ணி யூகே வர முடிஞ்ச நம்மளால் அடிஷ்னலாக ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு சென்கன் வீசா எடுத்துகிட்டு யூரோப்புக்குள்ளே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. நம்ம இந்தியா போயிட்டு திரும்ப நம்ம யூரோப்புக்குள்ளே வரப்போகிறதில்ல, யூகேயில் இருக்கும்போது யூரோப்புக்குள்ளே போகலாமே. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் வந்துட்டு ஏன் ட்ரை பண்ண மாட்டேன்றாங்க? ப்ளஸ் அவங்க எந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸ் எடுக்கிறாங்க, அந்த யூனிவர்சிட்டிஸோட ரேங்கிங் என்ன, ப்ளஸ் எந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எடுக்கிறாங்க, அந்த ப்ரோக்ராமுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, அந்த ப்ரோக்ராமுடைய ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது. ஒரு கம்பெனிக்கு நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க, ஒரு ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் வெறுமனே ஒரு ரெஸ்யூம் மட்டும் கொடுக்காம அடிஷ்னலாக, அதாவது நம்ம ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கோம் அப்படின்ற அந்த டிகிரியை தவிர அடிஷ்னலாக நீங்கள் என்ன பண்ணீங்க. இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறேன், ஸோ எனக்கு வந்துட்டு கூகுள் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஹப்ஸ்பாட்டோடது இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடிஷ்னல் சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி என்னோட ப்ரொஃபைலை நான் என்ரிச் பண்ணுறதுக்கு என்னன்னு நான் பார்ப்பேன். அந்த மாதிரி அந்தந்த ஸ்டூடெண்ட்டோடைய ஸ்டடீஸ் ரிலேட்டடாக, அவங்களோட மேஜர் ரிலேட்டடாக அவங்க ப்ரொஃபைலை என்ரிச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் வச்சு தான் வந்துட்டு யூகேயில் வேலை கிடைக்குமே தவிர சும்மா வெறுமனே நான் யூகே வந்துட்டேன், நான் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டு, நான் இந்த யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டேன், அந்த யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு நான் ஒரு மாஸ்டர் டிகிரி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி போய் கேட்டால் யாரும் வேலை தரமாட்டாங்க. காரணம் என்னென்னா இது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். ஸோ உங்கள் பக்கத்தில் ஒரு சைனீஸ் பர்சன் உட்காந்துட்ருப்பார், அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு அமெரிக்கன் உட்காந்துருப்பார், அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு யூரோப்பியன் உட்காந்துருப்பார், அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு ரஷ்யன் உட்காந்துருப்பார். நம்ம ஊரில் இவ்வளவு வெரைட்டியான கண்ட்ரீஸ்லேருந்து வந்த ஆட்களை நம்ம அதிகம் பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் சென்னையோ பெங்களூரோ நீங்கள் எங்கே போய் வேலை தொலைவினாலும் இந்தியன்ஸ் தான் இருப்பாங்களே தவிர ஃபாரின்லேருந்து ஒருத்தவங்க வந்து நம்ம ஊரில் வேலை செய்கிறது அப்படின்றது ரொம்ப ரேர். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இந்தியன் அப்படின்றது வந்துட்டு 10ல் ஒருத்தன், அவ்வளோதான். பாக்கி இருக்க 9 பேரும் வேறு வேறு கண்ட்ரியிலேருந்து வந்திருந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. அப்போ அவங்களோட தான் நீங்கள் கம்பீட் பண்ணுறீங்க. அவங்களோட நீங்கள் போட்டி போடும்போது உங்கள் ப்ரொஃபைலை சரியோ தப்போ நீங்கள் அவங்களுக்கு ஈக்குவலாக தான் நீங்கள் கொண்டு வந்து ஆகணும். அப்போ தான் உங்களால் வந்துட்டு ஜெயிக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்தால் பண்ண முடியும். ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்ததுக்கப்புறம் இன்னும் நான் நிறைய விஷயம் பார்த்தேன், நிறைய விஷயம் நான் பேசியிருக்கேன், நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்கிட்ட ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு நான் ஒரு அட்வைஸாக கொடுக்குறத காட்டியலோ ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக காமிக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. சரி, ஓகே. ஃபர்தராக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற வீடியோஸ், நான் போடுற கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். யாருக்காவது வந்துட்டு இந்த செப்டம்பர் இன்டேக், செப்டம்பர் 2025, செப்டம்பர், அக்டோபர் ப்ளஸ் நவம்பர், டிசம்பர், ஜான்வரி இந்த இன்டேக்கில் வந்துட்டு உங்களுக்கு யூகே வரணும் அப்படின்னு சொல்லி ஐடியா இருக்குது, பட் எந்த இன்ஸ்டியூஷன்ஸ் ப்ராசஸ் பண்ணுறதுன்னு தெரில, அல்லது நீங்கள் ஆல்ரெடி எங்கேயோ ஒரு பக்கம் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பட் இன்பிட்வீனில் எங்கேயோ லேக் ஆகி நிற்கிறீங்க, உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சரி, மறக்காமல்
எனக்கு இமெயில் பண்ணுங்கள், என்னோடய நம்பர்ஸ் இருக்குது, எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கூகுள் ஃபார்ம் நான் அட்டாச் பண்ணுறேன், அதில் கூட நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம பேசலாம். என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை, உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சாலும் நிச்சயமாக தேவைப்படக்கூடிய யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு இதோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அடுத்து வரக்கூடிய வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி 10 வருஷம் கழித்து நான் படிக்க வரேன்னு சொன்னேன் இல்லையா, IELTS எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த IELTS எக்ஸாமை வெறும் 5 நாளில் நான் கிராக் பண்ணேன். அதாவது 4 நாள் ப்ராக்டிஸ் பண்ணேன், 5ஆவது நாள் எக்ஸாம் கொடுத்தேன். காலையில் எக்ஸாம் கொடுத்தேன், எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் நைட்டே ரிசல்ட் வந்துருச்சு. கம்ப்யூட்டர் பேஸ்டு IELTS அகாடமிக்கில் கம்ப்யூட்டர் பேஸ்டு நான் கொடுத்தேன். அதாவது 4 நாள் ப்ராக்டிஸ், 5ஆவது நாள் எக்ஸாம், 5ஆவது நாள் நைட்டு வந்துட்டு எனக்கு ரிசல்ட் ஓவரால் 6.5, நோ பட் லெஸ் தென் 6 வந்துச்சு. ஸோ அது எப்படி எனக்கு பண்ண முடிஞ்சுது, அந்த IELTSல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன். மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய், see you.